அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். பழனி என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டியே யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு இருக்கும், அல்லது ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே நடந்த மாதிரியே ஒரு தோற்றம் உங்களுக்கு வரும், அல்லது நீங்கள் நினச்ச சம்பவங்கள் நடக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்திலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அற்ப ஆயுளில் குறைஞ்ச வயசில் இறந்து போனவங்க உண்டு, அவங்க நினச்சி நீங்கள் ஆத்மசாந்தி செய்யணுங்க. நாலாவது பாயிண்ட்டு, முதுகு வலி குறுக்கு வலியால் அவதிப்படுவீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே உங்களுக்கு பகையாயிருவாங்க. இங்கே யார்கிட்ட ரொம்ப பழகுறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆறாவது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, உங்கள் வயசை விட உங்களை விட வயசு கூடினவங்களுடைய நட்பு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 9வது பாயிண்ட்டு, ஒன்று தாய்மாமா உறவு பகையாகும், அல்லது பிரயோஜனம் இருக்காது, அல்லது தாய்மாமன் இருக்க மாட்டார். 10வது பாயிண்ட்டு, திருமணம் தாமதமாகும், தாமத திருமணமே நல்லது, சீக்கிரம் முடித்தா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 11வது பாயிண்ட்டு, நீங்கள் மேரேஜ் லேட்டாக முடித்தாலுமே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க, அது திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் சண்டை சச்சரவுகளோடு இருக்கும். 12வது பாயிண்ட்டு, உங்கள் மேரேஜ் அன்று உங்களுக்கு முக்கியமான உங்கள் சைடில் உள்ள முக்கியமான நபரோ அல்லது உங்கள் மனைவி சைடில் முக்கியமான நபரோ கோவிச்சுக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது ஒரு முக்கியமான நபர் இறப்போ நடக்குங்க. அவங்க வரமாட்டாங்க. ஒரு முக்கியமான நபர் திருமண விழாவில் கலந்து கொள்ள மாட்டார்கள். 13வது பாயிண்ட்டு, கால் வலி கால் சம்மந்தமான பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். 14வது பாயிண்ட்டு, சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 15வது பாயிண்ட், குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம், அது அவசியம் வழிபடணும். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ பிறந்து 2 நிமிஷத்தில் இறந்து போன பச்சிலம் பெண் குழந்தையும் கன்னி தான், அதை அவசியம் வழிபடணும். கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்கிறேன், புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னி வழிபாடு பண்ணிக்கோங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.